சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மனோஜ தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு இல்லையா? மாப்பிள்ளை பாக்குறதுக்கு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே 4 முறை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயி நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கல்யாணம் வரைக்கும் போக மாட்டுக்கு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாராச்சும் டக்குன்னு செத்து போயிடுவாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளை குடும்பம் ஆக்சிடென்ட் ஆயி இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொன்ன உடனே நம்ம மனோஜுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படின்னா நம்மளோட கதி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி, சரிம்மா எங்க வீட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாப்புல. இதுக்கு நடுப்புற ஒரு ப்ரொமோஷன் வேறயா, அதாவது நம்ம மீனா வாங்கியிருக்காங்க இல்லையா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி, அதுக்கு ப்ரொமோஷனா, அதாவது அந்த ஸ்கூட்டிய சின்னதா நவுத்துனா கூட இன்டிமேஷன் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வீட்டுல வ விருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருந்தாப்புல இல்லையா? இப்ப எல்லாரையுமே வர வச்சிருக்காங்களாட்டுக்கு. மீனா வீட்ல இருந்து மீனா தங்கச்சி, அம்மா, தம்பி எல்லாத்தையும் வர வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை ஃபோன் பண்ணி நம்ம பரசு, அதுக்கப்புறம் நம்ம விஜயாவோட ஃப்ரெண்ட் பார்வதி ஆண்டி இவங்க எல்லாத்தையுமே வர வச்சிருக்கிறாங்க. ரோகிணியும் வந்திருக்கிறாங்க. ஸோ விருந்துக்கு தடபுடலா ஏற்பாடு ஆயிக்கிட்டு இருக்கு. ஆனா விஜயாவால தான் பொறுத்துக்கவே முடியல. திடீர்னு போலீஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. "என்ன பிரச்சனை சார்?" அப்படின்னு முத்து கேட்க, "ஏன்பா பயப்படுற? பயப்படாத. நீ நகையெல்லாம் கண்டுபிடிச்சு குடுத்த இல்லையா? அந்த நகையில சில நகை இவங்களோட நகை. உன்னைய பார்த்து நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அழைச்சுக்கிட்டு வந்தேன்." அப்படின்னு உடனே அவங்களும் ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் குடுத்து 2 பேத்தையும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதனால வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே முத்து, மீனாவ பாராட்டி தள்ளுறாங்க. ஆனா விஜயாவுக்கு மட்டும் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தானே. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி என்னைய முட்டாளாக்கிட்டால. அவள ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்ல, மனோஜ் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அத நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு லொகேஷன் அனுப்பி, "அங்க வா ரோகிணி" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல. அதுவும் அன்பா பேசி கூப்பிடுறாப்புல. நம்ம ரோகிணிக்கு லைட்டா டவுட் வருது. இருந்தாலும் இவன் ஒரு முட்டாள் தானே. இவன் என்ன பண்ணிட போறான்? போய் பார்த்துக்குவோமே அப்படின்னு கிளம்புறாங்க. அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.